வணக்கம். புதிய அக்குபஞ்சரின் புரிதலில் இன்று அஜீரணம் வாய்வு கோளாறுகள்னா என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். பிறகு அஜீரணம் வாயு கோளாறு நீங்க சுலபமான வழிமுறைகள் எந்த மருத்துவத்தில் உள்ளது என்பதை பிறகு பார்ப்போம். முதலில் அஜீரணம் என்றால் என்ன, வாயு கோளாறுகள் என்றால் என்ன? பொதுவாக அஜீரணம் என்பது உணவு இரைப்பையில் அதிக நேரம் இருப்பது. அப்போ இரைப்பையில் ஒரு உணவானது அதிக நேரம் இருக்கும் பொழுது அதிலிருந்து கிடைப்பது வாயு கோளாறு, வாயுகள், அதாவது கேஸ். இப்போ அஜீரணம் வேண்டாம் அப்படின்னா ஜீரணம் வேணும். சரி, அஜீரணம் யார் செய்கிறாங்க, ஜீரணம் யார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் இரைப்பையினுடைய உள்பகுதி இரைப்பை தான் செய்தா அப்படின்னு கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியல. அப்போ எந்த ஒன்றையும் வயிற்றில் போட்டால் அது அரைக்குது கிரைண்டராட்ட. பொதுவாக வயிற்றுக்கு ஜீரணிக்கக்கூடிய தன்மை இல்லை. இன்னொன்று, இந்த அஜீரணமும் வாயு கோளாறு வயிற்றினுடைய தவறுனால ஏற்படுவது இல்லை. மாறாக நம் உடலில் உள்ள கல்லீரலினுடைய சக்தி சீரழிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். பொதுவாக ஒரு உணவு தன்மையானது வயிற்றில் நீண்ட நேரம் தங்கும்போது அவற்றை தங்க விடாமல் குடல்களில் இறங்கும் பித்த நீரானது வயிற்றின் பக்கம் திரும்பும் ஒரு நிலையே அஜீரணம். ஏன் வயிற்றின் பக்கம் திரும்புது? வயிற்றில் இருந்தால் அது கெட்டு போயிடும். கெட்டு போயிடுச்சுன்னு என்ன ஆகும்? ஒன்று வாந்தியாக வெளியே வரணும், இல்லைன்னா என்ன ஆகும்? நெஞ்சு எரிச்சலாகவும் வரும், கேஸ்ட்ரிக். அப்போ இது முழுக்க கல்லீரனுடைய செயல்பாடு தான். அப்போ கல்லீரனுடைய செயல்பாடு தடுமாற ஆரம்பமாகிறது, தடுமாற்றத்தை ஏற்படுத்துது. அதன் காரணமாக வயிறும் ஸ்தம்பித்து போகுது. நிறைய கேஸ் வருது வயிற்றில் நிறையா. ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் பெரிய இன்னொருத்தர் பார்க்கணும். அவங்க வயிற்றை இடது பக்கம் அமைத்தி பார்த்தீங்கன்னா அழுத்தும் போது அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி திம் என்ற உணர்வும் இருக்கும். திம்ன்றது சாப்பிட்டாலும் கல்லை போட்ட மாதிரியே இருக்கும், கல் மாதிரி இருக்கும். அப்படி கல் போன்ற நிலைப்பாடு எல்லாமே கல்லீரலினுடைய செயல்பாடு வீணடிக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. அந்த கல்லீரனுடைய செயல்பாடு முழுக்க பித்த நீரானது குடலில் இறங்கி உணவில் வரக்கூடிய கொழுப்பு சத்தை உடைக்கணும். இன்னும் உணவில் உள்ள ஆற்றல் எல்லாத்தையும் பிரிக்கணும். அதுக்காக அந்த பித்த நீர் கல்லீரலில் சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த பித்த நீரானது சிறுகுடலில் இறங்குது. இது இயற்கை. சிறுகுடலில் இறங்குச்சுன்னா அது இயற்கை. மாறாக வயிற்றின் பக்கம் திரும்பும்போது அது இயற்கைக்கு மாறானது. அப்போ இந்த இயற்கைக்கு மாறான செயல் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா யார் பொறுப்பு? நடைபெறாமல் இருக்கணும்னு நாம் தான் பார்த்துக்கணும். அப்போ ஒரு வயிற்றில் கேஸ் வந்துட்டால் என்னென்ன நோய் ஏற்படும் அப்படிங்கிறது தெரியும். பொதுவாக நுரையீரல் நோய்கள் ஏற்படுவதற்கு இன்றைய நாம் வழிவகை செய்கின்றோம். சாதாரண கேஸ் தான் சொல்கிறோம், அது எல்லாமே நுரையீரல் நோய்களுக்கு இன்றைக்கே விதையை போடுறோம். ஒன்றும் இல்லை, மூக்கில் அப்படியே முணுமுணுப்பு ஏற்படும்.
இன்னும் மூக்குலேருந்து நீர் வரும், இன்னும் தொண்டை கரகரன்னு இருக்கும், எச்சில் முழுங்க முடியாத நிலைகள்லாம் இருக்கும், தொண்டையிலாம் ஒரு விதமான அழுத்தம். இது எல்லாமே வயிற்றில் பித்த நீர் வந்ததன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அப்போ இந்த மூக்கில் வந்தது எல்லாமே நுரையீரல் சம்மந்தமான நோய். இது யார் ஏற்படுத்துகிறாங்க? நம்ம தான். அப்போ இந்த முணுமுணுப்பு போகணும், கரகரப்பு வரக்கூடாது, விழுங்க முடியாத தொண்டையில் நிலை, இது எல்லாமே நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா வயிற்றில் ஜீரணம் இருக்கணும், அஜீரணம் விலகணும். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் அஜீரணத்தின் காரணமாக வந்தது. அடுத்து வேற என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, வயிற்றில் இங்கே பித்த நீரானது வருகையின் காரணமாக நிறையா எரிச்சலும் இருக்கும் வயிற்றில். இந்த உணவு குழாய் தொண்டையிலிருந்து நெஞ்சுக்குழி வரைக்கும் உணவு குழாய் இருக்கும். இங்கெல்லாம் குத்தல்லாம் இருக்கும், கபன்னு எரியும். இதன் காரணமாக நெஞ்சில் எல்லாம் ஒரு அழுத்தம் இருக்கும், நெஞ்சில் அப்படி குத்தும். அப்புறம் எதை சாப்பிட்டாலும் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும், அதிகப்படியான ஏப்பம் நடைபெறும். இன்னும் சாப்பாடு கண்டாலே பிடிக்காது. இது எல்லாமே வாயு தொல்லை தான். இது கல்லீரலினுடைய செயல்பாடு தடுமாற்றத்தின் காரணமாக, அதாவது அது தடுமாற்றம் இல்லை, குடலில் இறங்கக்கூடிய பித்த நீர் வயிற்றுக்கு வருது. இதன் காரணமாக என்ன, தசை நார்களில் வலி, உடம்பெல்லாம் அடித்தார் போன்ற ஒரு நிலை, கண் எரிச்சல், இன்னும் தலைவலி, இன்னும் கொமட்டல், இன்னும் வாந்தி, இன்னும் பின்னாடி வரக்கூடிய முதுகு வலிகள், மார்பு வலிகள், கைகால் வலிகள், கைகாலெலாம் குடைச்சல், இது எல்லாமே அஜீரணத்திலிருந்து வந்தது தான். இது தனித்தனியே இல்லை, எல்லாமே அஜீரணம். வாயு தொல்லைகள்னால அஜீரணத்தினால ஏற்பட்டது தான். இது எல்லாமே வயிற்றில் ஆசிட் வந்ததுனால பித்த நீரானது வயிற்றுக்குள்ளே வந்துடுச்சு. காரணம், உணவு ரொம்ப நேரம் இருக்குது, நீண்ட நேரம். ஒரு உணவானது 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் தானாக குடல்களுக்குள் இறங்கி விட வேண்டும். இதுதான் இயற்கை. அப்படி இறங்க நேரம் அதிகரிக்கும் போது அந்த பித்த நீரானது வயிற்றை முழுக்க தூய்மை செய்வதற்காக வயிற்றின் பக்கம் திரும்பி சென்று வரும். இது ஒரு நிலை. இது முதல் நிலை சரியான நிலை. 2வது நிலை தவறான நிலை. சரி, இப்போ வயிற்றில் அந்த ஆசிட் வர்றதுனால என்ன ஏற்படுது? பித்த நீர் வயிற்றுக்கு வந்ததுன்னா அது பொதுவாக அது காரங்க, பயங்கரமான காரம். ஒரு ஆசிட் கீழே விழுந்தால் எப்படி பொறிஞ்சு போகுதோ அது மாதிரி அது வயிற்றுக்குள்ளே அந்த பித்த நீரானது வரும்போது பொறிஞ்சு போகக்கூடிய நிலையே எரிச்சல். சரி, அந்த எரிச்சல் வந்துட்டால் என்ன ஆகும்? புண்ணு இருக்கும், வயிற்றில் புண்ணு இருக்கும். இதைத்தான் நம்ம அல்சர்னு சொல்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு முறை வரலாங்க, அடுத்த வேளை அதை திருத்திக்கணும். அடுத்த வேளை இதே மாதிரி பித்த நீரானது வயிற்றில் திரும்பும்போது என்னாகும்? ஜாஸ்தியாகும். இதே ஒரு 6 மாதம் நடந்துட்டு இருந்தால் 6 மாதத்தில் ஏதாவது ஒரு வேளை நடைபெறாமல் இயற்கை சூழலில் இயற்கையினுடைய நிலையில் குடலில் இறங்கியிருக்கும். ஆனால் மற்ற எல்லா நாளும் இதே நிலையில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ நாளைய புதிய நோய்களுக்கு இன்றே நாம் தயாராக இருக்கின்றோம். புதிய நோய்களை ஏற்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அஜீரணத்தின் காரணமாக, வாய்வு தொல்லையின் காரணமாக இன்னும் நிறைய இருக்குது. கல்லீரல் நோய்கள் ஏற்படுவதற்கும் காரணம் அஜீரணம், வாய்வு தொல்லை. அப்போ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது அடுத்த இதில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.